கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? அம்மா, சரஸ்வதியும் அத்தையும் வராங்கல்ல, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, தொட்டுக்க ஏதாவது வைக்கணும்ல, அதான் போய் வாங்கிட்டு வரலான்னு போறேன். நம்ம வீட்ல முட்டைக்கோஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சு நம்ம வீட்லயே ஒரு பக்கோடா செய்யலாம். முட்டைகோஸ் வச்சு பக்கோடாவா? அது எப்படிமா? சூப்பரா இருக்கும், வா செய்யலாம். இஞ்சி பூண்டு ஒரு மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடிசா நறுக்கிய கேபேஜ், பொடிசா நறுக்கிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம பக்கோடா எவ்வளோ அளவு போட போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு நம்ம பக்கோடாக்களை கிள்ளி போட்டுடலாம். மொத்த மாவுலையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. பக்கோடா நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம பக்கோடாக்களை எடுத்துடலாம். அவ்வளவுதான், முட்டைக்கோசு பக்கோடா ரெடி.